தண்ணி இல்லாம தேங்காய் பால் எடுக்கிறது வரைக்கும் எந்த ஒரு மிஷினுமே கிடையாது. பட் இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா 1 by 1 உள்ள போட்டு பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த பால் வந்துகிட்டே இருக்கும். சக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஸ்டோர் ஆயிடும். கடைசி டிராப் வரைக்கும் நீங்க பால் எடுத்துக்கலாம். ஒரு டிராப் தண்ணி ஊற்றி தேவை இருக்காது. தேங்காய் பால் நம்ம ஒரு பாதி தேங்காய் போட்டோம், பாதி தேங்காய்ல இருக்கிற பியூரான பால் தயிர் மாதிரி பாத்தீங்கன்னா பால் கிடைக்கும் உங்களுக்கு. அதுல ஜஸ்ட் இதை ஓபன் பண்ணி நான் காமிக்கிற பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. இதுல இருக்கிற சக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா டஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. சுத்தமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு சொட்டு கூட பால் இருக்காது. இதை பாருங்க இந்த மாதிரி வந்துடும். சோ தேங்காய் பாத்தீங்கன்னா தேங்காய் பூ மட்டும் தனியா வந்துடும். இதுல இருக்கிற அந்த பால் பாத்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியா பாத்தீங்கன்னா தயிர் மாதிரி எடுத்துக்கலாம். நீங்க எந்த மிஷினுமே இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூரா எடுக்கவே முடியாது. தண்ணி ஊத்தினா மட்டும் தான் உங்களுக்கு வந்து பால் கிடைக்கும். ஆனா இந்த ஜூஸர் இருந்துச்சுன்னா போதும் தண்ணி இல்லாம தேங்காய் பால் சூப்பரா எடுத்துக்கலாம். தண்ணியே இல்லாம பாத்தீங்கன்னா கேரட் ஜூஸ் ரொம்ப ஈஸியா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே உள்ள போடுங்க. உள்ள போட்டு பிரஸ் பண்ணாலே போதும். அதுல இருக்க சக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா தனியா மேல ஸ்டோர் ஆயிடும். ஜூஸ் எல்லாம் பாருங்க, ஜூஸ் எல்லாம் முன்னாடி வந்துடும். நீங்க எவ்வளவு வேணாலும் தொண்டை வேணா போட்டே இருக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு 1 கிலோ வரைக்கும் நீங்க ஜூஸ் போட்டுருக்கலாம். அது மாதிரி கேரட், அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் பீட்ரூட் வேணாலும் அது மாதிரி பாத்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு 1 by 1 போட்டே இருக்கலாம். எல்லா வகையான காய்கறியுமே பாவக்காய் இருக்கட்டும், பீட்ரூட்டா இருக்கட்டும் ஜூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் வேணாலும் ஆப்பிள் டைரக்டா போட்டுக்கலாம். ஏபிசி ஜூஸ்லாம் வீட்டுல டெய்லி சாப்பிடுறவங்களுக்கு ஏபிசி ஜூஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான் 1 by 1 எவ்வளவு வேணாலும் போட்டே இருக்கலாம். பாருங்க அவ்வளவு சூப்பரா வரும். அவ்வளவுதான், ஜஸ்ட் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியா பாத்தீங்கன்னா ஒரு டிராப் கூட நம்ம வந்து தண்ணி கலக்காத வித்தவுட் வாட்டர்ல ஒரு பியூரான ஏபிசி ஜூஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா எடுத்துக்கலாம். சோ அதோட வேஸ்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஸ்டோர் ஆயிருக்கும். ஈஸியா இருக்கும் கிளீன் பண்றது. சுத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து ஜூஸ்ங்கிறது இருக்கவே இருக்காது. ஃபுல்லா வெறும் டஸ்ட் மட்டும் தான். அதோட இருக்கிற சக்கையை பாத்தீங்கன்னா கடைசி டிராப் வரைக்கும் பொஞ்சு கொடுத்தது பிறகு இந்த மாதிரி கடைசி டிராப் வரைக்கும் பொஞ்சு எடுத்துக்கலாம். சோ இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஜூஸ் நீங்க எந்த ஒரு மிஷினையும் போட முடியாது. இந்த ப்ராடக்ட் வச்சுன்னா சூப்பரா பாத்தீங்கன்னா நீங்க எல்லா வகையான ஜூஸ்மே பாத்தீங்கன்னா வித்தவுட் வாட்டர்ல ரொம்ப ஹைஜெனிக்கா ஜூஸ் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணணும் அப்படின்னா விதையை எடுக்கணும், தண்ணி ஊற்றி அரைக்கணும், அப்புறம் தான் வடிகட்டி சாப்பிட முடியும். ஆனா இந்த ஜூஸரை பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து ஆன் பண்றீங்க, அப்படியே எடுத்து முழு நெல்லிக்காய் எடுத்து உள்ள போட்டுருங்க. ஜூஸ் மட்டும் இருக்க என்ன ஜூஸ் இருக்கோ ஜூஸ் மட்டும் தனியா கிடைக்கும். நீங்க எத்தனை நெல்லிக்காய் வேணாலும் போட்டு எடுக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் சாறு குடிச்சாலே போதும். நேச்சுரலா பியூரான ஜூஸா கிடைக்கும் உங்களுக்கு. கண்டினியூவா சக்கை வந்து ஒரு டிராப் கூட வேஸ்டேஜ் இது ஆகாது. அதுல இருக்கிற கடைசி டிராப் வரைக்கும் நம்ம ஜூஸ் வந்து இதுல எடுத்து மாற்றலாம். சோ ஓபன் பண்ணி காமிக்கிறேன். அதோட சக்கை பாருங்க, விதை எப்படி வந்திருக்கு, ஜூஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தோன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இருக்கு பாருங்க. இருக்கு பாருங்க, நான் 3 நெல்லிக்காய் போட்டேன். அந்த 3 நெல்லிக்காய் அந்த சீட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியா வந்துருது. அதோட இருக்கிற சக்கை இருக்கு பாத்தீங்கன்னா அந்த சக்கை பாருங்களேன் பவுடர் மாதிரி வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரையா நம்ம எந்த ஒரு மிஷினுமே புழிய முடியாது. அவ்வளோ பவுடர் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அதில் இருக்கிற ஜூஸ் பாத்துங்க, நெல்லிக்காய் ஜூஸ் நேச்சுரலா ஒரு டிராப் கூட வாட்டரே கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு ஹைஜெனிக்கான சுத்தமான ஜூஸ் நீங்க எந்த மிஷினுமே எடுக்க முடியாது. ஸோ இந்த ஜூஸ் இருந்துச்சுன்னா சூப்பரா நீங்க ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சூப்பரான ஜூஸர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மெசேஜ் கொடுங்க.